பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவா. தினமும் ஒரு சமூகத்தில் காத்திருக்கணும். நேற்று படித்தோம், அதிகாலையில் அவரை தேடணும்னு தினமும் சமூகத்தில் காத்திருக்கணும். கதவு நிலை அருகே அவனுடைய வாசற்படி, ஜெப அறை, ஜெபம்தான் அவருடைய வாசற்படி, ஜெபம்தான் வாசல். நீங்கள் முட்டி போட்டீங்கன்னா உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்படும். அதுதான் இந்த ஞானி சொல்றாரு. என் வாசற்படி நித்தம், ஒரு நாள் கிடையாது, தினமும் அதிகாலையில் அவர் தேடணும். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவுனில் அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் மனுஷன் பாக்கியவான். நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா? நீ சுகமா இருக்கணுமா? நீ வாழ்ந்திருக்கணுமா? ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா? தினந்தோறும் அவருடைய சமூகத்தில் அதிகாலையிலே காத்திரு. அவர் உனக்கு இறங்கி வருவார். நான் உனக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் விடைகளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.